ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் MC சண்முகையா அவர்களுக்கும் மற்றும் மத்திய ஒன்றியத்தின் செயலாளர் திரு அண்ணன் KK ஜெயப்படி அண்ணன் அவர்களுக்கும் மேற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் எல்லாருக்கும் மாலை வணக்கத்தை முதலாக தெரிவிச்சுக்கிறேன். பேசி எனக்கு 4 பஸ்கள் கிட்டத்தட்ட காலை நேரத்தில் செயலாற்ற வேண்டிய பஸ்ஸுகள் ஸ்ரீவைகுண்டம் டிப்போ மேனேஜர்கிட்ட பேசி ரெடி பண்ணி கொடுத்தாங்க, தூத்துக்குடி டிப்போ மேனேஜர்கிட்ட பேசி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதே மேலும் இங்கு வந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் MC சண்முகையா அவர்களையும், அது மட்டுமல்லாமல் இந்த கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய சார்பு நிர்வாகிகள் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் அனைவரையும் இந்த மாணவர்களின் வருகை என வரவேற்கின்றேன். சொன்னாங்க, நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து என்னென்ன சாதனைகள் செஞ்சுருக்கோம், மகளிருக்கு என்ன சாதனைகள் செஞ்சுருக்கோம், இப்படி எல்லா விஷயங்களும் சொன்னாங்க. இது கூட்டத்தொடருக்கு ஓடோடி இருந்து வரும் மக்களுக்கான நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் MC சண்முகையா அவர்களே, எங்க ஊருக்கு ரேஷன் கடை வந்திருக்கு. ரேஷன் கடை வர்றதுக்கு முழு நம்ம ஜெயக்கொடி அண்ணனும் நம்ம சொல்லுவோம், அடிக்கடி ஜெயக்கொடி அண்ணனும் நம்ம அண்ணாச்சியும் சேர்ந்து தான் நமக்கு இப்போ ரேஷன் கடை கொண்டு வந்திருக்காங்க. நமது கோட்டையாக மாற்றி தந்த எங்களது பாசமிகு அண்ணாச்சி MC சண்முகையா அவர்களே, நாங்கள் கிராமப்புறத்தினுடைய ஒரு ஓரத்திலே எல்லை சாமிகளாக பாசத்துக்குரிய KKR ஜெயக்கொடி அவர்களே, பணியாற்றுகின்ற ஏழை பங்காளனாக எளிய உறுப்பினர் கழகத்தினுடைய தளபதியுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய அருமைக்கும் பாசத்திற்குரிய அண்ணன் MC சண்முகையா அவர்களே, மீனவர் நலம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய வெற்றியோடு திரும்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு கழக பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி மத்திய ஒன்றிய செயலாளர் அண்ணன் KKR ஜெயக்கொடி அவர்களே, ஆட்சி பொறுப்பேற்ற தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். தமிழகத்தில் உயர்ந்த பெண்களுக்காக, அதாவது 100% பெண்களுக்காக தமிழகத்தில் உங்களுக்கு விடியல் பயணம், கலைஞரின் மகளிர் உரிமை தொகை மாசம் பெண்களுக்கு 1000 ரூபாய், தமிழ் புதவன் திட்டம், புதுமை பெண் திட்டம், உயர்கல்விக்கு செல்கின்ற மாணவ செல்வங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது, படிப்பை நிறுத்திவிடக் கூடாது என்பதற்காக மாதந்தோறும் 1000 ரூபாய். கலைஞரின் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. நம்ம முதலமைச்சர் மாதிரி எந்த முதலமைச்சரும் இந்தியாவில் செய்தது கிடையாது. நானாலும் என்ன ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சிருக்கேன், நான் உங்களுக்காக உழைச்சி ஆகணும். ஜெயக்கொடி என்னன்னா நம்ம கட்சி பொறுப்புல இருக்காரு, சொல்லிட்டா உடனடியே செய்யணும் பாருங்க. என்கிட்ட சொல்லுவாரு, ஆனா இந்த மாதிரி இந்த ஊர்ல இந்த பிரச்சனை இருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனை இருக்கு, லோ வோல்டேஜ் இருக்கு, இந்த இடத்துக்கு இந்த போலை மாற்றணும், இந்த இடத்துக்கு ரேஷன் கடை வேணும், நிறைய அவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பாரு. ஆனா நல்ல மனிதர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படிலாம் கேட்கறானது எனக்கு முழுமையா பிடிக்கும். அதே மாதிரி எனக்கும் நிறைய போன்கள் வரும் உதவி தேடி, நான் முழுமையா நிறைய செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். காரணம் நம்ம முதலமைச்சர் தான், நம்ம MP தான், நம்ம அமைச்சர் தான், விளையாட்டுத்துறை அமைச்சர் தான். அதிகமான வாக்குகளை பெற்று திராவிட கோட்டையாக ஆக்க வேண்டும். 200 தொகுதி நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, 234 தொகுதியை வெற்றி பெற வேண்டும் அன்போடு சொல்லி நம்ம இந்த கூட்டத்திலே உறுதிமொழி ஏற்க வேண்டும், சபதம் ஏற்க வேண்டும் என்று அன்போடு சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.